இன்றைக்கு திமுக ஆட்சியிலே நகரம் முதல் கிராமம் வரை பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே டாஸ்மாக் கடைகளும் போதைப் பொருட்களும் விற்கப்படுவது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய விஷயம். மேலும் இன்றைய செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியினுடைய செய்தியிலும் ஒரு அரசு கல்லூரியிலே ஒரு மாவட்டத்திலே மீண்டும் தமிழகத்திலே ஒரு அசம்பாவிதம், ஒரு அசிங்கமான, ஒரு தேவையற்ற, நாகரீகமற்ற செயல் நடந்திருக்கிறது. பிள்ளைகள் குடிக்கின்ற தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்திருக்கிறார்கள். இதற்கு காரணமும் குடிபோதை என்றே செய்திகள் வருகின்றது. குடியை கட்டுப்படுத்த முடியாமல் குடிபோதையிலே தமிழக மக்கள் இன்றைக்கு பெரும்பாலானோர் தவித்து கொண்டு இருக்கின்ற நிலையை ஆட்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. உடனடியாக டாஸ்மாக் கடைகளை 50% தமிழக அரசு குறைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்கான குறைந்த முயற்சியையாவது எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அதே போல தமிழகத்திலே பாலியல் தொல்லை அதிகரித்து கொண்டு போகிறது. 2 நாட்களுக்கு முன்பு ஓடும் ரயிலிலே ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாலியல் செய்து தள்ளிவிட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரிய செய்தி. அது போன்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை கூடாது, தூக்கு தண்டனை தேவை என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆமா, 2026 தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை நோக்கி அதிமுக, பாஜக மற்றும் தமாக போன்ற ஒத்த கட்சியுடைய கூட்டணிகள் செல்கிறது. அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மிக பிரகாசமாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த பிரச்சார கூட்டங்கள்ல தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா கட்சியும் இல்லை, எல்லா கட்சியும் இருக்கு, எல்லா பேரையும் சொல்றாங்க. அந்த பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் சரியாக கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நண்பர் கேட்டிருக்க மாட்டார். 200 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. 200 சீட்டுக்கு மேல திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பகல் கனவு என்பதற்கு எடுத்துக்காட்டு.